Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பட்டு கைத்தறி நெசவு தொழிலாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கலந்துரையாடல். பட்டு கைத்தறி நெசவு தொழிலாளர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கேட்டறிந்த அதிமுக பொதுச் செயலாளர். அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் தாலிக்கு தங்கம் திட்டத்தில் மணப்பெண்களுக்கு கைத்தறி பட்டு புடவையும் கைத்தறி நெசவாளர்களுக்கு பசுமை வீடுகளும் கட்டிக் கொடுக்கப்படும். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பட்டு கைத்தறி நெசவாளர்களுடன் கலந்துரையாடலின் போது அதிமுக பொதுச் செயலாளர் உறுதி. உதவி திட்டம், தாலிக்கு தங்கம் திட்டம், அதுல அந்த திருமணம் நடைபெறுகின்ற திருமண ஜோடிகளுக்கு அரசாங்கமே பட்டுச்சேலை வழங்குவதற்கு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். இருந்தாலும் பசு வீடுகளை பொறுத்தவரை 10,000 வீடுகள் கட்டப்படும் என்று அறிவிச்சாங்க, கட்டி கொடுத்தோம். அதே போல ஏழை நெசவாளர்களுக்கு அரசாங்கம் பசு வீடுகள் மீண்டும் தொடர்ந்து கட்டி கொடுக்கப்படும் என்ற செய்தி சொன்னேன். தரமான வீடு கட்டி கொடுக்கப்படும். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். அதற்கு கும்பகோணத்தில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் பங்கேற்ற மக்களின் எழுச்சியே சாட்சி. கும்பகோணத்தில் பட்டு கைத்தறி நெசவாளர்களுடன் கலந்துரையாடிய பின் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேட்டி. கும்பகோணம் நகரத்தில் எங்களுடைய எழுச்சி சுற்றுப்பயணத்தின் போது அந்த பொதுக்கூட்டத்தில் நீங்க அத்தனை தொலைக்காட்சி நிறுவனம் அங்க வந்து கலந்துருக்கிறீங்க. அந்த எழுச்சி பயணம், மக்களுடைய எழுச்சி, மக்களுடைய ஆரவாரம், அதன் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற வெற்றி பெறும். அதுக்கு கும்பகோணத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் நடந்த மக்களுடைய எழுச்சியை ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பும் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தின் 13ஆம் நாள். இன்று தஞ்சாவூர், திருவையாறு தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பச்சிளம் குழந்தைகள், சிறுமிகளை பாதுகாக்க திறனில்லாத ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு இனியும் ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பொதுமக்கள் ஆவேசம். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே 16 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய உறவினர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் பத்தமடையில் காதலனுடன் சென்ற பள்ளி மாணவியை காப்பகத்தில் ஒப்படைக்க காவலர்கள் முடிவு செய்ததால் காவல் நிலைய முதல் மாடியில் இருந்து தற்கொலைக்கு முயன்ற மாணவி. காவலர்களின் தொடர் அராஜக செயல்கள் மக்களிடம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இச்சம்பவம் ஸ்டாலின் அரசின் காவல்துறையின் மற்றொரு தோல்வி என மக்கள் விமர்சனம். பெரம்பலூர் மாவட்டம் ஆலப்பாடியில் புதிய வாகனம் வாங்க மறுப்பு தெரிவித்த தாயை அடித்து கொன்ற மகன் மற்றும் கணவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் அரங்கேறும் கொலை சம்பவங்களால் மக்கள் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்கெட்டு சந்தி சிரிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை பெருங்குடியில் குடும்ப தகராறில் மனைவியை கொன்று குப்பையில் புதைத்ததாக மதுபோதையில் உளறிய கணவர் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சர்வசாதாரணமாக கொலைகள் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ஆலந்தூர் பகுதியில் குடும்ப பிரச்சனையில் 7 வயது குழந்தையின் கழுத்தை அறுத்து கொன்ற கொடூர தந்தை. தானும் கழுத்தை அறுத்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. மதுரை திருமங்கலம் அருகே கூலி தொழிலாளி அடித்து கொலை செய்யப்பட்டு தரதரவென இழுத்து தெருவில் போட்டு சென்ற கொடூரம். ஸ்டாலின் ஃபெயிலியர் ஆட்சியில் காவல்துறையினர் லஞ்சத்தில் திளைப்பதால் கொலை சம்பவங்கள் துணிகரமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் ஆவேசம்.
ஆட்சிக்கு வந்து 4.5 ஆண்டுகளில் ஒரு ஆய்வக நுட்புணர் பணியிடங்களை கூட நிரப்பாத ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டம் நடத்த வந்தவர்கள் கைது. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் வெற்று விளம்பரத்திற்கு வாக்குறுதி கொடுத்துவிட்டு எதையும் செய்யவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கோவையில் அரசு பேருந்து என்ஜினில் புகை கிளம்பியதால் பாதியில் நின்ற திமுக போக்குவரத்து கழகத்தின் சுந்தரா டிராவல்ஸ். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் போக்குவரத்து துறை செயலிழந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ரயில்வே சுரங்கப்பாதைக்கு தோண்டிய பள்ளத்தில் பாய்ந்த இருசக்கர வாகனத்தின் அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி. ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் எச்சரிக்கை பலகை வைக்காமல் நெடுஞ்சாலைத்துறை அலட்சியமாக பணி மேற்கொள்வதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே மேலும் ஒருவர் சிறுநீரக விற்பனையில் ஈடுபட்டது அம்பலம். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் மக்களின் வறுமையை பயன்படுத்தி திமுகவினரின் ஆதரவுடன் உடல் உறுப்பு விற்பனை நடைபெறுவது அம்பலமாகி உள்ளதாக மக்கள் ஆவேசம். ஈரோடு அருகே வேனில் 1900 கிலோ ரேஷன் அரிசியை கடத்திய இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் அரிசி கடத்தல் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் லஞ்சம் வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கிய உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை இணை இயக்குனர். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் தனது கடையில் ஒட்டப்பட்ட திமுக போஸ்டரை கிழித்து பெண் உரிமையாளரிடம் திமுக கவுன்சிலர் உள்ளிட்டோர் வாக்குவாதம். ஸ்டாலின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் உடன்பிறப்புகள் கண்ட இடத்தில் போஸ்டர் ஒட்டி அராஜகத்தில் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அருகே மாடு முட்டியதால் பள்ளி மாணவி மயங்கி விழுந்த அதிர்ச்சி காட்சி. சாலையில் திரியும் மாடுகளை ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் மாநகராட்சி அப்புறப்படுத்தாததால் மக்கள் பாதிக்கப்படும் அவலம். மதுரை மீனாட்சி பெண்கள் கல்லூரியில் மாணவிகளை வெறிநாய் கடித்ததில் 3 பேர் காயம். நிதி ஒதுக்கியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த ஸ்டாலினின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பொதுமக்கள் கொந்தளிப்பு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மர்ம பொருள் கலக்கப்பட்டு குடிநீர் கருப்பு நிறத்தில் வருவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் குடிநீரில் மலம் கலப்பது, மர்ம பொருள் கலப்பது உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் வரதட்சணை கேட்டு கணவரால் மாடியில் இருந்து தள்ளிவிடப்பட்ட மனைவி கை கால்கள் உடைந்த நிலையில் ஆம்புலன்ஸில் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் வரதட்சணை கொடுமைகள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் ஆவேசம். ராமநாதபுரம் மாவட்டம் உத்தர கோசமங்கை அருகே சமூக பாகுபாடு காரணமாக 15 குடும்பங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வைத்ததாக புகார். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சமூக நீதி, சமத்துவம் குறித்து வாய்க்கிழிய பேசும் ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என மக்கள் ஆவேசம்.
எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேரை கைது செய்து இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண மத்திய மாநில அரசுகளுக்கு மீனவர்கள் வலியுறுத்தல். நெல்லை கேடிசி நகர் சோதனைச் சாவடி அருகே காவலர் கண்முன்னே கொடுத்த கடனை திரும்ப கேட்டு பெண்ணின் ஆடையை கிழித்து அராஜகத்தில் ஈடுபட்ட நபர்களால் பரபரப்பு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசு விளம்பரத்திற்காக கொண்டு வந்த கட்டாய கடன் வசூல் தடை சட்டம் காகிதத்திலேயே தடைபட்டு இருப்பது வெட்கக்கேடானது என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் மதுபோதையில் ஆட்டோ ஓட்டுநர் இளைஞரை அரிவாளால் வெட்டிய சம்பவத்தால் பரபரப்பு. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதால் கொலை முயற்சி சம்பவங்கள் துணிகரமாக அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. சென்னை கொளத்தூரில் உடலில் காயங்களுடன் பெண்ணின் சடலம் மீட்பு. ஸ்டாலினின் சொந்த தொகுதியிலேயே குற்றச்சம்பவங்கள் நடைபெறும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் குடித்த டீக்கு பணம் கொடுக்காமல் டீ கடை உரிமையாளரை தாக்கிய கும்பல். ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் அரசின் ஏவல் துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதால் வியாபாரிகள் பாதிப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே அடுத்தடுத்து 4 வீடுகளில் பூட்டை உடைத்து 4 சவரன் தங்க நகை பணம் கொள்ளை. ஸ்டாலினின் ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில் குற்றச்சம்பவங்களை தடுக்காமல் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக குற்றச்சாட்டு. இரண்டாவது நாளாக தக்காளி விலை மீண்டும் உயர்வு. 2 நாட்களில் தக்காளி விலை கிலோவிற்கு 25 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 45 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 74,280 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 105 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 9,285 ரூபாயாக நிர்ணயம்.